ஹலோ, ரொம்பவே ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் செய்கிற ஒரு ப்ரான் மசாலா தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். தாளிக்கிறதுக்கு சோம்பு மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம், வேறு எதுவும் போட வேண்டாம். சோம்பு பொரிஞ்சதும் உங்கள் கையில் எவ்வளோ கறிப்பிலை கிடைக்குதோ அதை இதில் போட்டுருங்க. கறிப்பிலை போடும்போது சேஃபாக இருங்க, அது உங்கள் மேலே தெரிச்சிடும். இந்த ரெசிபிக்கு 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு வதங்கணும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. ஏன்னா இஞ்சி பூண்டு விழுது தான் இந்த ரெசிபிக்கு மேஜர் ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த ரெசிபிக்கு நம்ம திக்கான இரும்பு கடாய் தான் எடுத்துருக்கோம். பட் உங்ககிட்ட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஆர் செராமிக் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஸ்டில் இரும்பு கடாயில் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு டேஸ்ட் அண்ட் டெக்ஸ்டர் சூப்பராக இருக்கும். உப்பு, மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா கலருங்க. நீங்கள் ஆட் பண்ணியிருக்கிற இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி இந்த டெக்ஸ்டரில் கிடச்சிடும். இப்போ நீங்கள் சில்லி பவுடர் ஆட் பண்ணுங்கள். நான் இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டிருக்கேன். நான் வீட்டில் அரைச்ச சில்லி பவுடர் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு கலர் என்ன வேணும்னா நீங்கள் காஷ்மீரி சில்லி கூட யூஸ் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர் போட்டதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்குங்க. இந்த டைமில் நீங்கள் லோ ஹீட்டில் கூட வச்சுக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகி வரும்போது ஒரு 200 ml வாட்டர் ஆட் பண்ணுங்கள். வாட்டர் ஆட் பண்ணி அது ஒரு கொதி வர வரைக்கும் நல்லா கலரிடுங்க. கொதி வந்தோடனே ஒரு லிட் எடுத்து மூடிடுங்க. 5 நிமிஷம் குக் பண்ணுங்கள். நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் கூட வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா குக் ஆகிடுச்சு. தண்ணியெல்லாம் போயிட்டு ஒரு மாதிரி ஆயில் செப்பரேட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி கிரேவி ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நம்ம இதில் ப்ரான்ஸ் ஆட் பண்ணணும். தண்ணி இருக்கும்போது ஆட் பண்ணாதீங்க. ப்ரான் ஆட் பண்ணணும், திருப்பி தண்ணி விட்டுடும். ஸோ நான் இதுக்கு 200 grams ஆஃப் ப்ரான்ஸ் எடுத்திருக்கேன். நான் இந்த ப்ரான்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி உப்பு மஞ்சத்தூள் போட்டு 1 hour மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா கடாயில் ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷத்துலேயும் உங்கள் ப்ரான்லாம் சின்னதாக ஆயிடுச்சு. ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் பெப்பர் பவுடர் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. பெப்பர் பவுடர் நீங்கள் எப்போவுமே லாஸ்ட்டாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஸோ பெப்பர் பவுடர் போட்டு ஒரு 5 நிமிஷத்துலேயும் உங்களுக்கு கிரேவி ரெடி ஆகிடும். நீங்கள் ரைஸில் போட்டு சாப்பிடுங்க, சர்வ் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.